சிந்து நதி ஒப்பந்த விவகாரம் பாகிஸ்தானுக்கு உலக வங்கி கொடுத்த அதிர்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் 1960ஆம் ஆண்டில் சிந்து நதிநீர் தொடர்பான ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள். அதன்படியே தொடர்ந்து சிந்து நதிநீரை பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்துள்ளது. ஆனாலும் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் பிரதமர் மோடி. இதன் காரணமாக அங்குள்ள 8 நகரங்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயுள்ளன. இதையடுத்து பாகிஸ்தான் தரப்பு சிந்து நதி விவகாரத்தில் இந்தியாவால் தனியாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது, நாங்கள் உலக வங்கியின் முன்னிலையில்தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டுள்ளோம் என்று கூறி வந்தார்கள். இந்த நிலையில் தற்போது உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா அது குறித்து ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அவர் கூறுகையில், சிந்து நதிநீர் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அல்லது தொடர்பாக திட்டம் ஏற்படுத்துவது தவிர உலக வங்கிக்கு இதில் எந்த ஒரு பங்கும் கிடையாது. அதனால் சிந்து நீர் ஒப்பந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த விஷயத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். தேவையில்லாமல் எங்களை இதற்குள் இழுக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் உலக வங்கி மூலம் சிந்து நதிநீரை மீண்டும் பாகிஸ்தானுக்குள் கொண்டு வந்து விடலாம் என்று திட்டமிட்ட அவர்களின் கணக்கு தப்பு கணக்காக இருக்கிறது. அந்த வகையில் சிந்து நதி மட்டுமின்றி இனிமேல் இந்தியாவிலிருந்து உற்பத்தியாகும் எந்த ஒரு நதிநீரையும் பாகிஸ்தானுக்குள் செல்ல விட மாட்டார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. உஷாராக இருங்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். ராகுல், ஸ்டாலின் இஸ்லாமிய தலைவர்களுக்கு அனுப்பிய அவசர செய்தி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அரசு என்ன திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பார். இப்படிதான் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இருந்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தனக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதற்காகவே இந்த அரசியலை செய்வார். அதோடு தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்றோ இந்தியர்கள் என்றோ ஒருபோதும் நினைப்பதில்லை, இஸ்லாமியர்கள் என்று மட்டுமே நினைப்பார்கள். அந்த வகையில் அண்டை நாடான பாகிஸ்தானுடன் அவர்கள் அந்யோன்யமாக இருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக இங்கு உள்ள அரசியல்வாதிகள் குரல் கொடுத்தால் அதற்கு எதிராக இவர்கள் குரல் கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் என்கிற பெயரில் மத ரீதியாக அவர்கள் உணர்வை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஆனால் அதுவே இந்திய அளவில் ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டும் செயலாக மாறிவிட்டது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய போது அந்த ஆண்களின் பெயரை கேட்டதோடு அவர்கள் இந்துக்களா இஸ்லாமியர்களா என்பதை தெரிந்து கொண்ட பிறகே சுட்டுக் கொலை செய்துள்ளார்கள். அதன் காரணமாகவே இது இந்திய அளவில் இந்து முஸ்லிம் பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் மோடி தீவிரவாதிகளின் கூடாரத்தை அழிப்பதற்காக எடுத்த ஆபரேஷன் சிந்தூர் கூட அதை வெளிப்படுத்தும் விதமான பெயர்தான். சிந்தூர் என்பது நம்ம ஊரில் நெற்றியில் பெண்கள் வைத்துக்கொள்ளும் குங்குமம். வட இந்தியாவில் இது சிந்தூர் என்று அழைக்கப்படுகிறது. 26 இந்திய பெண்களின் நெற்றி பொட்டை தீவிரவாதிகள் அழித்ததினால்தான் அதை அழித்தவர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆபரேஷன் சிந்தூரை பிரதமர் மோடி செயல்படுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் என்பதில் உள்ள எழுத்தில் கூட குங்குமம் சிந்தி கிடப்பது போன்று கொண்டு வந்திருப்பார். அந்த வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்பது இந்து பெண்களின் நெற்றி திலகத்தை அழித்ததினால் நடத்தப்பட்டதாகும். இதன் காரணமாகவே தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள இந்துக்களுக்கு எதிரான அனைத்து கட்சிகளும் அமைதியாகிவிட்டார்கள். குறிப்பாக எப்போதும் போல் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் இந்தியாவுக்கு எதிராகவும் தாங்கள் செயல்பட்டால் இதை மிகப்பெரிய தேச துரோக செயலாக சித்தரித்து விடுவார்கள் என்று பயந்து போனார்கள். அதன் காரணமாகவே இந்த சம்பவத்திற்கு பிறகு காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் அடியோடு மாறிவிட்டதோடு இந்திய அளவில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் அனைவருமே பாகிஸ்தானுக்கு எதிராக முதன்முறையாக குரல் கொடுத்தார்கள். காரணம், இந்தியாவில் இந்து முஸ்லிம் பிரச்சனை பெரிய அளவில் வெடித்துவிடும், அதன் பிறகு மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பார்கள் என்பதனால் அவர்களுக்கு ஆதரவான கட்சியினரும் இந்த தருணத்தில் அனைவருமே பாகிஸ்தானை பெரிய அளவில் எதிர்க்க வேண்டும். அப்படி எதிர்த்தால்தான் இது இந்து முஸ்லிம் பிரச்சனையாக வெடிக்காமல் இருக்கும். நீங்கள் யாராவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துவிடும் என்று இஸ்லாமிய கட்சி தலைவர்களுக்கு திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அவசர செய்தி அனுப்பியுள்ளார்கள். அதன் காரணமாகவே இதுவரை இல்லாத அளவுக்கு பல இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். அதே சமயம் சோசியல் மீடியாவில் வெவ்வேறு பெயர்களில் இந்தியா குறித்து பாகிஸ்தான் பரப்பிவிடும் பொய்யான செய்திகளை இங்குள்ள இஸ்லாமியர்கள் சோசியல் மீடியாவில் வைரலாக்குகிறார்கள். இது சத்தமில்லாமல் நடந்து கொண்டுதான் வருகிறது. அந்த வகையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காமல் இருந்தாலும் தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்பது போல சோசியல் மீடியாவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இவர்கள் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இஸ்லாமிய ஆதரவு கட்சி என்பதனால் தங்களையும் இந்த விவகாரத்தில் இன்னும் பெரிய அளவில் முத்திரை குத்திவிடக்கூடாது என்பதற்காக மு.க. ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் இந்தியா எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழ்நாடு அரசு உறுதுணையாக இருக்கும் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டவர்
மே 10ஆம் தேதியான நாளை பாகிஸ்தானின் அத்துமீறலை கண்டித்து சென்னையில் ஒரு பேரணி நடத்துவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் தீவிரவாதத்தை வளர்த்து தான் கெட்டதோடு இந்தியாவிலும் அத்துமீறல்களில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தான். அதனால் நம்மை காப்பதற்கு போராடி வரும் இந்திய வீரர்களுக்கு நம்முடைய ஆதரவை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. அதனால் நாளை மாலை 5 மணிக்கு டிஜிபி அலுவலகத்திலிருந்து போர் நினைவு சின்னம் வரை திமுகவினர் அனைவரும் பங்கு பெறும் பேரணி நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை மு.க. ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதோடு இதில் திமுக கூட்டணியில் உள்ள இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த செய்தி, டிஆர்பிக்காக ஃபேக் நியூஸ் வெளியிட்ட தந்தி டிவி, மத்திய அரசு கொடுத்த அதிர்ச்சி. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் நிலவி வரும் இந்த நேரத்தில் இந்தியாவில் உள்ள சில ஊடகங்கள் மற்றும் இந்தியாவுக்கு எதிரானவர்கள் மிகப்பெரிய அளவில் பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களாக திட்டமிட்டு இந்தியாவுக்கு எதிரான செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பி கொண்டு வருகிறார்கள். கடந்த காலங்களைப் போன்று இந்தியாவில் இருந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் யாராவது செயல்பட்டால் கடுமையான நடவடிக்கை பாயும் என்பது தெரிந்துவிட்டதால் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட நபர்கள் கூட இப்போது வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. அதேபோல் சில ஊடகங்களும் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதை குறைத்துக் கொண்டுள்ளார்கள். இருப்பினும் சில ஊடகங்கள் தங்களது டிஆர்பிக்காக பொய்யான செய்திகளை பரப்பிவிட்டுக் கொண்டு வருகிறார்கள். அதில் தமிழ்நாட்டில் உள்ள தந்தி டிவி குறிப்பிடத்தக்கது. இந்த தந்தி டிவியை பொறுத்தவரை பரபரப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அந்த அடிப்படையில்தான் பாகிஸ்தானின் கராச்சியில் இந்திய விமானம் விபத்தில் சிக்கியது போன்ற புகைப்படத்துடன் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். இதற்கு மத்திய அரசு அதிகாரிகள் சார்பில் அவர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. காரணம், அந்த புகைப்படம் அமெரிக்காவில் விமான விபத்து ஏற்பட்ட போது எடுத்த படமாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த புகைப்படத்தை வைத்து இப்போது கராச்சியில் தாக்குதல் நடத்தியது போல் இந்திய விமானம் அங்கு சுட்டு வீழ்த்தப்பட்டது போன்ற பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள். இதுபோன்ற பல செய்திகளை தந்தி டிவி பரப்பி வருகிறது. குறிப்பாக இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நபர்கள் பல பொய் செய்திகளை சோசியல் மீடியாவில் பரப்பிவிட்டு வருகிறார்கள். அதுபோன்ற செய்திகளை அடுத்து இவர்கள் தங்களது தொலைக்காட்சிகளும் வெளியிட்டு புதிய பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்படி தந்தி டிவி உள்ளிட்ட பல சேனல்கள் இதுபோன்ற பொய் செய்திகளை வெளியிட்டதால் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதோடு சில இஸ்லாமிய ஊடகங்கள், அந்த ஊடகங்களின் நிருபர்களும் திட்டமிட்டு இந்த போரில் இந்திய விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் பெரிய அளவில் தாக்கிவிட்டது போன்று ஃபேக் நியூஸ் பரப்பிவிட்டு வருகிறார்கள். அதனால் அதுபோன்று பொய் செய்தி பரப்பும் நபர்களையும் கண்டறிந்து மத்திய அரசு அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் இறங்கியுள்ளார்கள். சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல். இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே மோதல் வெடித்திருப்பதால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. அதோடு பல மைதானங்களில் விளையாட்டு போட்டிகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நேரத்தில் நேற்று இரவு பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல் அணிகளுக்கிடையே இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடைபெற்றது. ஆனால் நேற்று இரவு இந்தியா பாகிஸ்தான் படைகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த ஐபிஎல் போட்டியை பாதியிலேயே நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று சென்னையில் உள்ள சேப்பாக்கம் மைதானத்துக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இமெயில் மூலம் வந்த இந்த மிரட்டல் செய்தியில் சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடத்தினால் ரத்த ஆறு ஓடும் என்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பதிலடியாக இது மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு பாகிஸ்தான் சிம்பிளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. இதையடுத்து மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சேப்பாக்கம் முழுக்க சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைம் போலீசாரும் இந்த மின்னஞ்சலை அனுப்பியது யார் என்பது குறித்த ஆராய்ச்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள்.